சிவாய நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம். 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 சிவ சிவாரகர 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 ஜெயம் ஜெயம் ஜெயம். அம்மை உமையாளுக்கும் தெய்வாடுவது முறையோ முறையோ முறையம். தன்னன்னாதீனம் தன்னானே தனே தான தந்தன தன்னானே. தன்னன்னாதீனம் தன்னானே தனே தான தந்தன தன்னானே. ஐயா சிவ சிவாரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா. ஐயா சிவ சிவாரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா.
தேவர்கள் வாழ்த்துக்கள் பாடிடவே தேவி கலை மகள் தாலாட்டவே தேவரும் மூவரும் வணங்கிடவே ஐயா தட்சணம் நோக்கி பவனி வாரார். சான்றவ கொடுமை வேறறுக்க கொடும் சாதி மத பேதம் நீக்கி வைக்க சங்கர நாரணர் வைகுண்டராய் களி சங்காரம் செய்திட பவனி வாரார். வைகுண்டத்தின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி வாழ்த்திக் கொண்டு சோமிபுரம் குக்கஞ்சி ஐயா வைகுண்ட சுவாமி கருணைப்படியின் 56வது ஆண்டு அகிலத்திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்பும் சமய பேரவைகளையும் ஐயானுடைய உலகமெங்கும் விளங்குகின்ற அகிலத்திரட்டு அந்த பொக்கிஷத்தை வாசிப்பு இன்றைய நாள் தொடங்குகிறார்கள். ஆகவே இன்றைய முதல் நாளாக இன்றைய தினம் காலையிலே ஐயாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் மிக சிறப்பாகவும் சீராகவும் செய்து புது பொலிவுடன் இந்த பணியிலே அமைந்து அதை நடைபெறுவது மிக பெருமையாக பணிவிடைகள் முடித்து முகப்படிப்பு முடித்து தொடர்ந்து அகண்டதாமம் என்று சொல்லக்கூடிய வகையில் அகண்டதாமத்தை முடித்து ஐயாவுடைய அம்மையின் பணி திருநடை திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற போற்றுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குடைய தெச்சனா தோராபதியினுடைய அன்பர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களை சோமபதியினுடைய அம்புமணி அன்பர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஐயாவுடைய பகுதியை சிறக்க செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டுக்காக தலைமையாசிரியர் அவர்களே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக அவருடன் கூட வந்திருக்கின்ற பள்ளியினுடைய அன்பர்களே, அடுத்ததாக இந்த திருப்பதியினுடைய மிக சீரும் சிறப்பாக பெருமையாக விலகிக் கொண்டிருக்கின்ற அரக்காணர்களுடைய தலைவர் அன்பு சகோதரர் பால்வளர் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு இந்த பணியை மிக ஆக்கமாக செய்கின்ற அந்த அன்பர்கள் சகோதரர்கள் பணியை சார்ந்தவர்கள் மற்ற அன்புள்ளவர்கள் அத்தனைவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். முதல் முறை மைந்தன் அன்பு சகோதரர் ராஜகுமார் அவர்கள் எத்தனையோ காலங்களாக இந்த திருத்தலத்திலே வாழ்ந்து ஐயாவுடைய பேரையும் புகழையும் மிக பரப்பி அவருக்கு என்று மனதில் ஐயா உதவபடி ஒரு தேசத்தை வெளியிடுகிறார்கள். நாடாவை மொழிநாடாவை வெளியிடுவதற்காக ஐயா அவர்கள் அவர் சொந்தமாக தானாகவே ஐயா மனதில் நினைத்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பாட்டை எழுதி ஏகப்பட்ட பாட்டுகள் இருக்கிறது. ஆகவே அந்த பாட்டை வெளியிடவும் அவருக்கு ஐயா அனுமதித்து மிக பாரியங்கள் செய்திருக்கிறார்கள். இனியும் ஐயா அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே ஐயாவுக்கு போராடக்கூடிய நன்மையை வெளியே சமர்ப்பித்துக் கொள்கிறேன். காரணம் மனதில் உண்மை மனதில் அந்த ஐயத்துக்கு எழுதியதை போல பிறருக்கும் ஐயா மனதில் ஏதோ தோல்வி இந்த திருத்தலத்திலே வெளியிட வேண்டும் என்ற உற்சாகத்தோடு வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகை ஏற்றியவர் எஸ் ராஜகுமார் அவர்களே இதை வெளியிடுவதற்காக மதிப்புக்கும் மரியாதைக்கும் போர்களுக்குரிய ஆறுமுகாரி அவர்கள் வெளியிடுவார்கள். இதை முதலாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த சோமிபுரம் பள்ளியுடைய தர்மகாந்த ஐயா அவர்கள் வந்து இந்த தேசத்தை முதல் பெருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு
ஐயாவின் நாமத்தை ஒளிநாளம் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற நல்ல இடத்திலே இந்த அன்பு குழந்தை இந்த வெளிநாடாவை வெளியிடுகிறது. இதேபோன்று இன்னும் பல நாடாக்களை வெளியிட்டு ஐயாவின் நாமத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு ஐயா ஒரு துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாக்கியத்திலே இந்த ஒளிநாடாவை வெளியிடுகிறோம். ஐயாவோடு எல்லா மக்களும் வாங்கி வீட்டிலே அன்பு மக்கள் சார்பாக இந்த ஒளிநாடாவை நமக்கு ஆக்கி தந்த அன்பு குழந்தைக்கு இந்த பொன்னார் ஆடையை வர்ணமணி மாலையோடு வம்புக்களி அழிக்க வந்த வர்ணமணி மாலையோடு வம்புக்களி அழிக்க வந்த வைகுண்டரின் கதை உனக்கு தெரியுமாடா? வைகுண்டரின் கதை உனக்கு தெரியுமாடா? தம்பி தஞ்சம் வந்து வந்தவரின் நெஞ்சமதில் கோயில் கொண்ட தஞ்சம் வந்து வந்தவரின் நெஞ்சமதில் கோயில் கொண்ட பெச்சனத்து நாதன் கதை புரியுமாடா? பெச்சனத்து நாதன் கதை புரியுமாடா? வர்ணமணி மாலையோடு வம்புக்களி அழிக்க வந்த வைகுண்டரின் கதை உனக்கு தெரியுமாடா? ஆயிரத்தி எட்டதிலே ஆனமாசி 20 ஆயிரத்தி எட்டதிலே ஆனமாசி 20 வாயுதமாய் வந்துதித்த சாமிதானடா, வாயுதமாய் வந்துதித்த சாமிதானடா. காணிக்கையும் காவடியும் கடும்பாவ உயிர் பலியும், காணிக்கையும் காவடியும் கடும்பாவ உயிர் பலியும் வேண்டாமே என்று சொன்ன சாமிதானடா, வேண்டாமே என்று சொன்ன சாமிதானடா. வர்ணமணி மாலையோடு வம்புக்களி அழிக்க வந்த வைகுண்டரின் கதை உனக்கு தெரியுமாடா? சாதி மத பேதத்திலே சாந்தோருக்கு நாளும் தொல்லை, சாதி மத பேதத்திலே சாந்தோருக்கு நாளும் தொல்லை, அத்தனையும் மாற்ற சொன்ன